தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த நாளிலும் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 20வது வசனம், உன் அந்நிய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். உன் அந்நிய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாய் இருக்கும்படி. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆலோசனையை கேட்பது. ஒரு காலங்களில் ஆலோசனையை கொடுக்கறதுக்கு யாராவது இருந்தால் நலமாக இருக்குமேன்னு தேடின காலங்கள் உண்டு. வழி நடத்துறதற்கு யாராவது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி எதிர்பார்த்த காலங்கள் உண்டு. இன்றைக்கும் அநேக விசுவாசிகள் சொல்லுகிறத கேட்டிருக்கேன். எனக்கு முன்னாடியே பாஸ்டர் உங்களை தெரிந்திருக்குமானால், முன்னாடியே உங்களை நாங்கள் தெரிந்திருப்போமானால் இன்னைக்கு இன்னும் நாங்கள் நல்லா இருந்திருப்போம் பாஸ்டர், இன்னும் எங்கள் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். காரணம், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான வார்த்தைகள், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான புத்திமதிகள், அவர்களுக்கு ஏற்ற ஆலோசனைகளை கொடுக்கும்போது அதை அப்படியே ரிசீவ் பண்ணுறாங்க, அதை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அதை ரிசீவ் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பார்க்கிறாங்க. இந்த ஆலோசனை கிடையாமல் இன்றைக்கு கஷ்டப்படுகிறவர்கள் ஏராளம் உண்டு. அதான் வார்த்தை சொல்லுகிறது, உன் அந்நிய காலத்தில், உன் பின் காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாய் இருக்கத்தக்கதாக இன்னைக்கு நீ ஆலோசனையை கேட்டு புத்திமதியை நீ என்ன செய்? கேளு, அதை பற்றிக்கொள். எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்பாவா நான் ஏன் கேட்கணும்? அம்மாவா நான் ஏன் கேட்கணும்? சகோதர சகோதரிகளா நான் ஏன் அதுக்கு செவி கொடுக்கணும்? பாஸ்டர் சொல்கிறாரா, அவர் எல்லாருக்கும் தான் சொல்லுவார். அப்போது இப்படி உன் இருதயத்தை நீ கடினப்படுத்துவாயானால், வசனம் சொல்லுகிறது, பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான், சடுதியாய் அவர்களுடைய ஆபத்து உண்டாகும், வாழ்க்கையில் விமோச்சனம் கிடைக்காது. இன்னைக்கு ஆலோசனைக்கு நீ செவி கொடுக்கல, வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கல அப்படின்னா அந்நிய காலத்தில் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நீ இழந்து போவாய். மறந்துடாத, நீ இழந்து விடுவாய். உங்கள் தகப்பன் தாய் கொடுக்கிற வார்த்தைக்கு செவி கொடுங்க. உங்க மெய்ப்பன், உங்க போதகர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்து பாருங்க. இதை செய்யினா செய்யுங்க, செய்யாதனா செய்யாதீங்க. அந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்து பாருங்க, அது உங்களுக்கு மகிமையா இருக்கும், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், சந்தோஷித்து காணப்படும். எனக்கு அன்பான தேவச்சனமே, அநேக நேரத்தில் ஆலோசனையை கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி வைக்கிறவர்கள் உண்டு. எனக்கு என்னன்னு இருப்பாங்க, வேண்டாம் வேண்டாம். அப்படி விழுந்து போன எத்தனையோ பேர் என்னால் சொல்ல முடியும். வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்கள் ஏராளம் உண்டு. இழந்துராத. தேவனுடக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை இழந்துராத, நன்மையை இழந்துராத. ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ, ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ, அப்போ ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறதான தேவ பிள்ளைகளாய், தேவ மனிதர்களாய், ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு, ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைக்கு, உங்கள் பெற்றோர்கள், உங்கள் குடும்பத்தார் உங்களை வழி நடத்துகிற வார்த்தைகளுக்கு சரியாய் கட்டுப்பட்டு இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை அந்நிய காலத்தில் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகள் வசனத்தின்படி நடக்க கிருபையை தார். அந்நிய காலத்தில் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி
ஆலோசனைக்கு செவிசாய்த்து புத்திமதியை உறுதியாய் பற்றி கொள்ள கிருபையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் அந்நிய காலத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைக்கு நீ செவி கொடு. உங்கள் பெற்றோர்கள், உங்கள் ஊழியக்காரன், தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே செவி சாய்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கர்த்தர் தருவாராக. God bless you. God bless you.